கவனம் இல்லை என்றால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செயல்படுத்த முடியாது. ஒரு சராசரி மனுஷனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வெறும் 8.25 செகண்ட் தான். 12 செகண்ட்ல இருந்த மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் குறைகிறதா ஆய்வுகள் சொல்லுது. சரி, ஏன் இந்த மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது? நம்ம மக்களுக்கு அறிவு மங்கி போகுதா, இல்ல சரியா கவனம் செலுத்த முடியலையா? இந்த 2 கேள்விகளுக்குமே நான் சொல்லக்கூடிய பதில் ஆம், நம்ம மூளை மங்கி தான் போகுது. நம்ம கவனத்தை நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தட்ஸ் பிரெயின் ராட். சரி, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கை முறைன்னு பொதுவா சொல்லி கடந்து போக முடியாது. ஆனா இதுல மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது எதுனா, நம்ம கையில வச்சிருக்கிற இந்த ஆயுதம் தான். இது ஆயுதம்னு எதுக்கு சொல்றேன்னா, இதை வச்சு உங்களை பாதுகாக்கவும் முடியும், உங்க அறிவை வளர்த்துக்கவும் முடியும். தப்பா பயன்படுத்தினா மற்றவங்களை மட்டும் இல்லாம உங்களையும் சேர்த்து அழிக்கவும் முடியும். அப்ப இந்த மொபைலை தள்ளி வைக்கிறதுனால மட்டும் நம்ம கவனத்தை அதிகப்படுத்த முடியுமா கேட்டா, அதிகரிக்க முடியும் தான். ஆனா அது மட்டும் போதாது. அதையும் தாண்டி சில விஷயங்களை நாம செய்ய வேண்டியதா இருக்குது. நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல நிறுவனத்துல பணிபுரிகிற ஒரு ஆண்மகனா இருந்தாலும் சரி, உங்க கவனத்தை அதிகப்படுத்தணும்னா நான் சொல்ல போற யுக்திகளை ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. உங்க கவனம் கண்டிப்பா அதிகமாகும். அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸி Podcast. Number 1. Avoid multitasking. நான் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்வேன், அதுதான் என்னுடைய திறமை அப்படின்னு சில பேர் சொல்றத நாம கேட்டிருப்போம். ஆனா அந்த மக்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வெற்றி பெறுறது கடினமான விஷயம்தான். ஏன்னா அந்த நபர்களுடைய கவனம் ஒரு விஷயத்துல மட்டும் இருக்காது, பல விஷயங்கள்ல இருக்கும். ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதனுடைய ரிசல்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க படிக்கிற நேரத்துல படிக்கிறதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வேலையில ஈடுபடுறீங்கன்னா உங்க வேலையில மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கறது, உங்க நண்பர்கள் கூட பேசிக்கிட்டே படிக்கிறது, மொபைல் நோண்டிக்கிட்டே வேலை செய்யறதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய கவனம் ஒரு இடத்துல இல்லாம பல இடங்கள்ல இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு வேலையையும் உருப்படியா பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியே ஓரளவு பண்ணாலும் அந்த அளவுக்கு அது நேர்த்தியா வராதுன்னு தான் சொல்லணும். அதனால ஒரு விஷயத்தை சிறப்பா செய்யணும்னா அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மல்டி டாஸ்கிங்கை தவிர்த்துடுங்க. நம்பர் 2, பொமோடோரா டெக்னிக். பொமோடோரா டெக்னிக் ரொம்ப சக்தி வாய்ந்த யுக்தி. நீங்க படிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் சரி, இந்த யுக்தியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி தாறுமாறா இருக்கும். இந்த டெக்னிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் சரி, தொடர்ந்து 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அதை செய்யறோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கவனம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிதறி அடிக்க தான் படும். அதுக்கு பொமோடோரா டெக்னிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க படிக்கிற ஆளா இருக்கிறீங்கன்னா முதல் 25 நிமிஷத்துக்கு தொடர்ந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 5 நிமிடம் இடைவேளை. அந்த 5 நிமிஷம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா நான் சொல்றது, அந்த 5 நிமிஷம் ஒரு குட்டி வாக் போயிட்டு வாங்க. அந்த நேரத்திலயும் மொபைல் எடுத்து நோண்டினீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு. அந்த 5 நிமிஷம் இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 25 நிமிஷத்துக்கு படிக்க ஆரம்பிங்க. இப்படியே தொடர்ந்து 4 செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவேளை 15 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும். அனுபவத்தில் சொல்றேன், இப்படி பண்றதுனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி தாறுமாறா இருக்கும். உங்களுடைய கவனமும் சிதறி அடிக்கப்படாது. கவனச்சிதறல் இல்லாம சிறப்பா படிக்கிறதுக்கு பொமோடோரா டெக்னிக் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பொமோடோரா டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு உங்க மொபைல்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவையும் அலார்ம் வைக்கணும்னு அவசியமே இல்ல. பொமோடோரா டெக்னிக் டைமர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல போனீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்ல அலார்ம் வைக்க முடியும். உங்க பொமோடோரா டெக்னிக்கை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு இந்த வெப்சைட் உபயோகமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, ஸ்டிக் வித் யுவர் பிளான். படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க செய்யற செயலுக்கு திட்டம் அவசியமான ஒண்ணு. பல நேரங்கள்ல படிக்க நினைச்சிருப்போம், அதுக்காக நேரத்தை ஒதுக்கி படிக்கவும் ஆரம்பிச்சிருப்போம். ஆனா எந்த டாபிக்கை படிக்கிறது, எந்த சாப்டரை படிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சு நேரத்தை செலவிட்டு எரிச்சலாகி அந்த நாள் முழுக்க படிச்சிருக்கவே மாட்டோம். இதே மாதிரி தான் நீங்க செய்யக்கூடிய வேலையும். நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்தை தான் செய்ய போறேன், இந்த சாப்டர் தான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு திட்டம் போடுங்க. அது ஒரு நேர நிர்வாகமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. குறைஞ்சபட்சத்துக்கு என்ன படிக்க போறோன்றதையாவது எழுதி வைங்க. இத்தனை மணிக்கு காலையில எந்திரிக்க போறேன், இத்தனை மணிக்கு படிக்க போறேன், இத்தனை மணிக்குள்ள இந்த சாப்டரை முடிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அதை யாருக்காகவும் மாத்தாம எப்பவும் உங்க திட்டப்படியே நடங்க. பல நேரங்கள்ல நம்ம கவனம் சிதறதுக்கு காரணம், படிக்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இதுக்கப்புறம் என்ன படிக்க போறோம், இப்ப என்ன படிக்க போறோம், இப்படியே நேரம் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலையை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிறதுனாலதான். படிக்கக்கூடிய நேரத்துல நம்ம கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அதனால நாளைக்கு படிக்க போறீங்கன்னா இன்னைக்கு இரவே என்னெல்லாம் படிக்க போறோம், எத்தனை மணிக்கு முடிக்க போறோம்ன்றத ஒரு திட்டமா வச்சிருங்க. இந்த திட்டப்படி போகிறதுனால உங்க கவனச்சிதறலை குறைக்க முடியும்.
நம்பர் 4, ADHD, Attention Deficit Hyperactivity Disorder. இப்போ நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த கஷ்டமாக இருக்குதா? ஒரு இடத்துல உட்காராம துருதுருன்னு இருக்க தோணுதா? மற்றவர்கள் பேசுகிறத காதில் வாங்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? என்னதான் உங்களுக்கு படிக்க ஆசை இருந்தாலும் நேர நிர்வாகம் சரியாக இல்லாததுனால படிக்க முடியலையா? அப்படியே படித்தாலும் படிக்கிறது எல்லாம் உடனே மறந்து போகுதா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ADHD பேஷண்ட்டாக இருக்கலாம். பயப்படாதீங்க, இந்த ப்ராப்ளம் நம்மள பல பேருக்கு உண்டு. மாடர்ன் உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு எது நடந்தாலும் நோயின்னு தான் சொல்லுவாங்க. என்னைய கேட்டா இது நார்மல் தான். ஆனா இது மருந்து மாத்திரையை வச்சு சரி செய்யற விஷயம் கிடையாது. உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்தணும். ADHD பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு கவனத்தை செலுத்தவே முடியாது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய மூளை ரொம்ப வேகமா இருக்கும். எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க தோணும். அந்த மாதிரி நீங்களும் உணர்றீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் காலையில உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில கலந்துக்கோங்க. அப்படி எதையுமே பண்ண முடியலனா தயவு செஞ்சு மெடிடேஷனாவது பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்களுடைய ஓவர் திங்கிங் கம்மியாகும். உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். மற்றவங்க பேசுறத தடுக்கிறதுக்கு பதிலா அதை கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தாலே கவனம் தானாகவே அதிகமாகும். நீங்க ஒரு ADHD பேஷண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நேரத்தை செலவிடுங்க. உடற்பயிற்சி இல்லனா தியானம் செய்ய பழகுங்க. உங்களுடைய கவனம் கண்டிப்பா அதிகமாகும். நம்பர் 5, சோஷியல் மீடியா டீடாக்ஸ். ஒரு படத்தை பார்க்கும்போது நாம எவ்வளவு கவனமா இருக்கிறோம். மொபைல் எடுத்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு கவனமா பார்க்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியா பார்க்கிறோம். ஏன்னா அது நமக்கு பிடிச்சிருக்குது. இதுக்கு டோபமைனும் ஒரு காரணம் தான். ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஆபாச படங்கள், கெட்ட பழக்கங்கள், அன்ஹெல்தி டேஸ்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையா இருக்கிறதுனால நம்மளுடைய டோபமைன் அளவுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது. அதனால தான் அதை பண்றதுக்கு நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம கவனம் முழுக்க அதுல மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் முழிச்சிருக்கிறோம். நம்ம மொபைலை எடுத்து உபயோகிக்கிற நேரம் குறைஞ்சபட்சம் 8 to 10 மணி நேரம் இருக்குது. மற்ற நேரங்களில் நம்மளுடைய முக்கியமான வேலைகளை செய்ய முயற்சிக்கிறோம். அப்படி செய்யும் போது நம்மளுடைய கவனம் கண்டிப்பா சிதறி அடிக்க தான் படும். ஏன்னா இதை செய்யறதுக்கு தான் நமக்கு மகிழ்ச்சியாவே இருக்காதே. அப்புறம் எப்படி கவனம் கிடைக்கும்? ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறீங்க. இன்ஸ்டாகிராம்குள்ள 12 மணிக்கு போனீங்கன்னா 3 மணிக்கு தான் வெளியே வாரீங்க. அந்த நேரம் போனதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுடைய கவனம் முழுக்க அந்த ரீல்ஸ் மேல தான் இருக்கும். இப்படி பண்றதுனால உங்களுடைய நேரம் மட்டும் போகாது, நீங்க கவனம் செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகும். ஒவ்வொரு 60 செகண்டுக்கும் நம்மளுடைய கவனத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். படம் பார்க்கறதே மோசமானது தான். ஆனா அதை விட மோசமானது ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஒரு ரீல்ஸ் காமெடியா பார்த்திருப்பீங்க, அதுக்கு அடுத்த ரீல் சாப்பாடை பத்தி பார்த்திருப்பீங்க, அதுக்கு அடுத்த ரீல்ஸ்ல ஒரு இச்சை நிறைந்த பெண்ணை பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு ரொமான்டிக்கான ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, அதுக்கு அடுத்த ரீல்ல ஒரு சோகமான வீடியோவை பார்த்திருப்பீங்க. இப்படியே மாத்தி மாத்தி பார்க்கறதுக்கு பெயர் தான் அட்டென்ஷன் ஷிஃப்டிங். இது மேலும் மேலும் பின்வர காலங்கள்ல நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களால ஒரு 2 மணி நேரம் படத்தை கூட ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்க முடியாது. படத்தையே பார்க்க முடியாதுன்னா நீங்க படிக்கிறது எந்த லட்சணத்துல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான திருடன் நேரத்தை திருடுறவன் தான். அப்படிப்பட்ட திருடனுக்கு எதுக்கு நீங்களே உங்க நேரத்தை கொடுக்குறீங்க? மறந்துடாதீங்க, உங்க நேரத்தை மட்டும் நீங்க கொடுக்கல, உங்க கவனத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற நேரங்கள்ல, வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல உங்க மொபைலை ஒதுக்கி வைங்க. சோசியல் மீடியாவில இருந்து ஒரு 7 நாளைக்கு ஒதுங்கி இருந்து பாருங்க. உங்களாலேயே ஒரு மாற்றத்தை உணர முடியும். உங்க மங்கி போன மூளையை சரி செய்ய முடியும். நம்பர் 6, மேக் யுவர் என்விரான்மெண்ட். நீங்க படிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நீங்க வந்த உடனே தானாகவே உங்களுக்கு படிக்கக்கூடிய உணர்வு வரணும், இல்லனா வேலை செய்யக்கூடிய உணர்வு வரணும். அந்த அளவுக்கு அந்த இடம் சிறப்பானதா இருக்கணும். சிறப்பா இருக்கணும்னு சொன்ன உடனே கலர் கலரா லைட் இருக்கணும், பெரிய டேபிள் இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. சின்ன டேபிளா இருந்தாலும் அந்த டேபிள் சுத்தமா இருக்கணும். சின்ன ரூமா இருந்தாலும் ஒவ்வொரு பொருட்களும் கண்ட இடங்கள்ல இல்லாம சீரா இருந்தாலே போதும். அந்த ரூம்குள்ள போன உடனே தானாகவே நம்ம ப்ரொடக்டிவிட்டி மோடுக்கு மாறிடுவோம். அப்படி உங்களுடைய ரூம் நல்லா இருந்தாவே உங்களுடைய கவனம் சிதறி அடிக்கப்படாது. படிக்கணும் இல்ல வேலை செய்யணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகும். ஒரே ரூம்ல இருந்து படிச்சு போர் அடிக்குதுன்னா கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ இல்ல தனித்தனியாவோ வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நல்ல மரத்தடியில இல்ல பார்க்ல கொஞ்சம் பயணம் பண்ணி படிக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்க கவனம் நிறைய சிதறி
அடிக்கப்படும். ஆனா போக போக உங்களுடைய கவனம் அதிகமாகிறத நீங்க நல்லாவே உணர்வீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகும்போதே உங்க மனசு தெளிவாயிரும். பின்னாடி அந்த இயற்கையோட இணைஞ்சு உட்கார்ந்து படிக்கும் போது உங்களுடைய கவனம் வெளியே சிதறினாலும் சீக்கிரமாவே நீங்க கவனிக்க தொடங்கிடுவீங்க. நான் சொன்ன இந்த 6 யுக்திகளும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.